லோகேஷ் கனகராஜ் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாருங்கிற அளவுக்கு வெளியில் பேச ஆரம்பித்தாங்க. அது பாருங்கள், நீங்கள்லாம் ஒரு ஆளாடான்னு அப்படி நடந்து வர்ற இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சண்முக பாண்டிய ஒரு 50 பேரை தூக்கி போட்டு முடிச்சா கூட நம்ம நம்பலாம். கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய ஃபிசிக் எப்படி இருக்கும். அப்போ 2 கட்டாந்தனமாக 2:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னா வரும்போதே சாப்பிட்டு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற நீங்கள் உங்களுக்கு என்ன மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்க? ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அண்ணா இருக்கார். நான் வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. சமீபத்துல பயங்கரமான ஒரு ஹிட்டு, எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க படம் DC. நமக்கு கேள்விப்பட்ட ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படிதான் சொல்றாங்க. உண்மையாவே அப்படிதான் இருக்கா? இந்த படம் வரத்துக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியலையே அப்படின்னு. அதெல்லாம் அது முறியடிச்சிருச்சா அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஆக்சுவலாக அதில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அந்த படம் குறித்து பெருசாக யாருமே ப்ரெஸ் மீட்லாம் வைக்கல. ஓகே. ஒருபுறம் லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், அல்லது டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் ஆகட்டும், அல்லது படத்தில் நடித்த ஹீரோயின்களாகட்டும், யாருமே எங்கேயுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி எதுவுமே பேசல. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தில் இவ்வளோதான் இருக்குன்னா அது ஏதோ பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணி அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து உட்காருவாங்க. இவங்க எதிர்பார்த்தது இல்லைன்னா அந்த படம் சுமாராக இருக்குங்கிற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக. ஆனால் இவங்க பேசாமல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணதுங்கிறது இந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பிளாங்கா போய் உட்காந்து படம் பார்க்கும்போது அடடா இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்களே, இதையே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய முதல் பாசிட்டிவ் சைடு. அதுக்கப்புறம் அந்த படம் அதனுடைய அந்த கதை ஒரு கன்வின்சிங்கான ஒரு விஷயம். ஆக்சுவலா இந்த விஷயத்துக்காக இவ்வளவு அடித்தடி, இவ்வளவு ரத்தம், இவ்வளவு வெட்டு, இவ்வளவு குத்து அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கலாம். கண்டிப்பா. நீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வெடிகுண்டை போட்டு ரத்தத்தை அப்படிலாம் போனீங்கன்னா எதுக்குடா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னு நமக்கு தோணும். ஆனா இந்த விஷயம் சரியா இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து வருகிற எல்லா விஷயமும் சரியா போயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய வன்முறையும் நம்ம ஏத்துக்கிட்டது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சது. அண்ட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய நம்பர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அண்ட் இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோ நடிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, சப்போஸ் இந்த படம் சரியா போலன்னா அவர் என்ன பண்ணுவாருன்ற கேள்வி வச்சிருந்தாங்க. இப்ப அது ரெண்டுத்துக்குமே பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உள்ளபடியே லோகேஷ் கனகராஜ் கூட அவர் வாழ்க்கையை பத்தி இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா லோகேஷ் கனகராஜ் ஒண்ணும் இல்லாம போயிடுவாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாருங்கிற அளவுக்கு வெளியில பேச ஆரம்பிச்சாங்க. அது பாருங்க, ஒரு படத்தின் தோல்வி ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் எடுத்து கொடுப்பாங்க. கூலி ஆஃப்டர் கூலிங்கிறது அவ்வளவு பெரிய தயாரிப்பு நிறுவனம், அவர் கேட்டதெல்லாம் கொடுத்த நிறுவனம், அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். அப்போ இவ்வளவு பேரையும் வச்சு உங்களால ஒரு சரியான படத்தை எடுக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கிற கேள்வியை இவங்க தொடர்ந்து எழுப்பிட்டே இருந்தாங்க. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து தன்னை பற்றி வருகிற விமர்சனங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து பதில் சொன்னோம்னா அது நேர விரயம்னு ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நாம எந்த விதத்தில் பதில் சொல்லணுமோ அந்த விதத்தில் சொல்லணும்னு தான் இந்த படத்துல கமிட் ஆனாரு. கண்டிப்பா. சரியான படம்ங்கிறத அவர் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாரு. அதன் காரணமா தான் இதுல வந்து இந்த படத்தையே தன்னுடைய பதிலா மக்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் தான் எல்லாரும் பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க, இந்த வாமிகா காபின்ற ஹிந்தி ஹீரோயின். நீங்க அவங்களை எப்படி நான் பாக்குறீங்க, எப்படி இருந்தாங்க? நான் இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படம் எல்லாம் பார்த்தது இல்லை. ஆனா இந்த படத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ராஸ்டியூட்டா நடிக்கிறதே ஒரு பெரிய சமரசம். கண்டிப்பா. ஏன்னா அந்த வெளியில வந்து பொதுமக்கள் பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஒரு கேரக்டரா நீங்க நடிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கேரக்டர் நம்புற உலகமா இது இருக்கு. அப்ப இது போன்ற கேரக்டரை ஒருத்தர் ஏத்துக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா. அப்படியே மாறுறது இருக்குல்ல, இப்ப அந்த கேரக்டராவே மாறுறது இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உள்ளபடியா அவங்க எங்கேயாவது போய் மறைந்திருந்து யாரையாவது அவங்க பார்த்துருக்கணும், அல்லது அந்த தொழில் ஈடுபடுகிற யாரையோ ஒருத்தரை உட்கார வச்சு அவங்க பேசியிருக்கணும். இல்லைன்னா அந்த மென்மையான உணர்வுகளை அந்த முகத்துல கொண்டு வர்றது, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த நடந்தது, அது ஒரு தெனாவட்டா நடந்து வர்றது இருக்குல்ல, உள்ளுக்குள்ள அவ்வளவு சோகம் இருந்தாலும் நீங்கள்லாம் ஒரு ஆளாடான்னு அப்படி நடந்து வர்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஃபைனலா வரிசையா ஒரு 2-3 இடத்துல போய் அவங்க பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஸோ அந்த காட்சிகள்லாம் தியேட்டரை தெரியுது. அப்படி ஒரு தாறுமாறான காட்சிகளை அமைஞ்சு. ஸோ அது மாதிரி ஒரு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 4 காட்சி, செகண்ட் ஹாப்ல ஒரு 4 காட்சி இருந்தால் அந்த படம் பெரிய ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. மக்கள் கை தட்டுகிற மூமெண்ட்ஸ். இதுல வந்து படம் முழுக்கவே அப்படி இருக்கு. அடுத்தடுத்து இவங்க பண்ற ஒவ்வொரு கொலையும் அட்ராசிட்டியுமே நம்ம வந்து கைத்தட்ட வைக்குதுன்னா கண்டிப்பா அப்போ மக்கள் வந்து இந்த கிரைமுக்கு இந்த கிரைம் ஓகேடா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டான். அதுதான். ஓகே. அண்ட் ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்க்கறேன், ஏஆர் ரஹ்மான் சாருடைய மகன்
ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன நடந்ததுன்னா இப்போ ஒரு ஓகேவா? அதாவது இப்போ சில பேர் குடிச்சிட்டு போய் காரை இடிக்கிறதுக்கும் ஒரு யதார்த்தமா ஒரு விபத்து நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து 2வது விதம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், சில நடிகர்களுடைய மகன்களே குடிச்சிட்டு போய் யார் மேலே இடிச்சு அது வந்து அப்புறம் அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆமா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அன்னைக்கு அவர் ஊர்லயே இல்லைன்னு வாங்க. கரெக்ட். அவ்வளோ வீடியோலாம் வந்திருக்கும், தொலைக்காட்சிகளில் பேசியிருப்பாங்க, சம்மந்தப்பட்ட ஆளு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி ஒரு சம்பவத்தையே காலண்டர்லேருந்து கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இங்கே பணம் வேலை செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு விபத்து தானே. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக அந்த பையன் மீது குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரீசெண்டாக டைரக்டர் மோகன் ராஜா சாரோடைய இயக்கத்தில் வந்து கார்த்தி சார் நடிக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுல கூடுதலா வந்து இப்போ அவரே நடிக்க போறாரு, மோகன் ராஜா சாரே வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக சண்முக பாண்டியன் படத்தில் விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் அவர் வந்து நடுவில் எந்த படமே அவருக்கு ஓடலை. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்களே வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. இதை தான் நம்ம நீண்ட காலமாக ஒவ்வொரு இன்டர்வியூ சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் பையனுக்காக ஒரு 50 கோடியோ 100 கோடியோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல டைரக்டர்களை கூப்பிட்டு நல்ல படமாக பண்ணுங்க, அந்த மேக்கிங்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அரையும் குறையுமா காசை போட்டு கண்ட இடத்துல கடனை வாங்கி ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது அந்த டைரக்டருக்கு சரியாக பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல டைரக்டரை வச்சு பண்ணீங்கன்னா கட்டாயமாக அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஆக்ஷன் ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, இப்போ நாம் பல பேரை பார்க்குறோம். இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாம் அடிக்கிறாரு, ஆனால் அவருக்கான ஃபிசிக் வந்து இருக்கான்னா இல்லை. ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஃபிசிக்கு அவர்கிட்ட இருக்கான்னா இல்லை. ஆனால் சண்முக பாண்டியன் ஒரு 50 பேரை தூக்கி போட்டு முடிச்சா கூட நம்ம நம்பலாம். கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய ஃபிசிக் எப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் ஏன் ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு வேளை ரொம்ப லேட்டாக போய் காதில் உழுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க காதில் விழுந்து திருன்னு ஒரு இயக்குனரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே விஷாலை வச்செல்லாம் படம் பண்ணவர், அகத்தியனுடைய மருமகன் அவர். ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லா படம் பண்ணக்கூடியவர் தான். ஸோ இப்போ அவரை வச்சு படம் பண்ணுறாங்க. அதில் தான் மோகன் ராஜா வந்து வில்லனா நடிக்கிறார். ஓகே. அண்ட் லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களும் ஒரு பக்கம் வந்து கட்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. வெளியில ஒரு சில பேர் வந்து நகைச்சுவை மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது எப்படின்னா? உள்ளபடியே நமக்கு என்ன வருத்தம்னா, இந்த 5 வருஷமா நீங்கள்லாம் எங்கே போனீங்க, என்ன திடீர்னு இந்த மக்கள் மேலே ஒரு பெரிய அக்கறை உங்களுக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையே இல்லை. அவங்க தான் என்னென்னமோ சொல்கிறாங்க. கிராமங்களில் போய் நம்ம பல திறமையானவர்களை தேடி கண்டுபிடிச்சி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு புதிய கல்வியை உருவாக்கி அதை வந்து பள்ளிகளில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறாங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? ஏன்னா தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அவங்க நாலேஜ் இல்லாமல் ஸ்கூலில் போய் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொன்னீங்கன்னா எந்த தைரியத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை இந்த பத்மசேஷாத்திரி மாதிரி அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூலில் அதை கொண்டு வராங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படி பார்த்தா கூட அது பணக்காரர்களுக்கான கல்வியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏழை மக்களுக்கான ஒரு கல்வியை முன்னெடுத்து இப்போ அவங்கள நம்ம மேம்பட்ட நிலையில் கொண்டு வந்து வைக்க போறோம்னா பேசினா கூட உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே அப்படி இல்லையே. இன்னொன்னு வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, அதுவே மத்தியானம் 2:30 மணிக்குங்கிறாங்க. ஏன்னா ஒரு 1:30 மணிக்குன்னு போட்டா மத்தியானம் சோறு போடணும், அல்லது வந்தவங்களுக்கு சோறு போட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். அப்ப 2 கட்டாந்தனமா 2:30 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா வரும்போதே சாப்பிட்டு வந்துருவாங்க, பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துற நீங்க உங்களுக்கு என்ன மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்க? வர்ற ஒரு 100 பேருக்கு சோறு போடணுங்கிற எண்ணம் இல்லாத உங்களால எப்படி 2000 பேரை 3000 பேரை உருவாக்கிட முடியும்? அப்போ பேசிக்கலாகவே உங்கள்கிட்ட தப்பு இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒரு எண்ணத்தில் வராங்கன்னா கூட இந்த 5 வருஷமா எங்கம்மா போனீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு விஜய் ஆட்சி வந்த பிறகு நீங்கள் திடீர்னு உங்களுக்கு சமூக நலன் வந்துடுது, மக்கள் மீது அக்கறை வந்துடுது, கிராமப்புறத்திலேருந்து நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்கள பெரிய அளவு கொண்டு வரணும்லாம் நினைக்கிறீங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர் இந்த இயேசு ரட்சகர்கள் மாதிரி திடீர்னு வர்றாங்க, திடீர்னு சேவைங்கிறாங்க. மக்களுக்கு தெரியல தெளிவா. மக்கள்லாம் ரொம்ப காலமா இங்க யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெளிவா மனசுல வச்சிருக்காங்க. அதனால நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறீங்கிறத பொறுத்து இந்த மக்கள் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு வந்து பார்க்க போறாங்க. அண்ட் தனுஷ் அவர்களும் நான் ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கோயம்புத்தூர் பகுதியை 2 பிரிச்சிருக்காரு அவங்க ரசிகர் பண்றது. நீங்க வந்து நலத்திட்ட உதவிகளை இன்னும் தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையும் சோசியல் மீடியால பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல, உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? ஆனா இந்த நலத்திட்ட உதவிகள் பண்ற நடிகர்கள் வந்து உள்ளபடியே கோடிக்கணக்கான பணத்தை ரசிகர் மன்றங்களுக்கு கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க. ஆமா. ஆனா இவங்க என்ன பண்றது, திட்டங்களை அறிவிச்சிடுறது. நீங்க விலை இல்லா சோறு போடு, மருந்து கொடு, அது பண்ணு, இது பண்ணுன்ட்டு காசை கொடுக்கறது இல்லை.
இப்போ அவங்கவுங்க அங்கே வந்து சொந்த காசை போட்டு கடன் வாங்கி போராடி அவன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், எப்படியாவது நம்ம வந்து அமைச்சராக மந்திரி எம்எல்ஏ எல்லாம் நினச்சிட்டு செலவு பண்ணுறான். கண்டிப்பா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் உள்ளபடியே உங்களுக்கு மக்களுக்கு செலவு செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் கொடுங்க உங்கள் பணத்தை, அதை உங்கள் ரசிகர் மன்றத்தின் மூலமாக கொடுங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி எதுவும் இல்லாமல் நீங்களே பண்ணுங்கன்னா அவங்க தலையில் சுமையை ஏற்றுறதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. தர்மன் படத்தோட ஷூட்டிங் நான் சென்னையில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி நான் போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு? ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது இப்போ அதுக்கப்புறம் வந்து ரஜினி அவர்கள் இன்னொரு படத்துக்கு போகணும் இல்லையா? ஆமாங்கண்ணா, ரஜினி கமல் இணைகிற படத்துக்கு போகும். அது பண்றாங்களா? ஆமாம்மா, அது கட்டாயமா பண்றாங்க. ஸோ அந்த முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால இந்த படத்தை இன்னும் ஃபாஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நடுவில் அது பண்றது இல்லை, வேண்டான்ற மாதிரி முடிவு எடுத்தாங்கன்ற மாதிரி. இல்ல அது என்னன்னா, திமுக தோல்வி அடைந்த பிறகு ரெட் ஜெயின் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருங்கிறதுனால அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினைச்சோம். பட் அப்படி இல்லை, அவங்க இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. படங்கள் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் ரெட் ஜெயின்டோடைய ப்ரொடக்ஷன்ல உதயநிதி மறுபடியும் நடிக்க போறன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கான். நடிச்சாலும் தப்பு இல்லைங்கிறேன். என்னப்பா, முதலமைச்சரா இருந்து நடிக்க கூடாது, ஒரு அமைச்சரா இருந்து நடிக்க கூடாது, சட்டத்துல இடம் கிடையாதுன்னா கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் விதிகள்லாம் கிடையாது. அதனால அவர் நடிக்கலாம். இன்னும் கூட எப்படி விஜய் அவர்கள் நடித்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேர் வாங்கினாரோ அந்த மாதிரி கூட ஒரு நல்ல படங்கள்ல நடிச்சு இன்னும் கூட ஒரு ஸ்ட்ராங்கா வரலாம். அது அவருடைய விருப்பம். பட் நடிக்க கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் சிம்பு அவர்கள்லாம் அரசன் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருக்கு. என்ன நடந்துட்டு? ஏன்னா அவர் நடுவில் துபாய் போயிருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். மறுபடியும் வந்துட்டாரா? அதாவதுங்க, விதி வந்து பயங்கரமா விளையாடும். அவரு சரியா ஆயிட்டாரு. ஆனால் இப்ப நினைச்ச மாதிரி படப்பிடிப்பு நடக்க மாட்டேங்குது. அதுக்கு அவரு காரணம் கிடையாது. தானு சாருக்கு பினான்சியலா கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதன் காரணமா தான் கொஞ்சம் படப்பிடிப்பு தள்ளி போறதாகவும் சொல்றாங்க. ஒரே நேரத்தில் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்துவதுங்கிறது பெரிய செலவு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசன் படத்தை கொஞ்சம் தாமதமா எடுக்கிறாங்க. ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணி மலை போகணும்ல, கண்டிப்பா போக மாட்டாங்க, அப்படி தேங்கி போகுது. ஓகே. அண்ட் தானு சாரோட ப்ரொடக்ஷன் ட்ரெயின் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. நடுவில் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு. என்ன நான் பிளான் பண்ணிருக்கேன், அதாவது ரிலீஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆமாம்மா, ட்ரெயின் வந்துருது, அக்டோபர்ல வருதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபாஸ்ட் பண்றாங்க. அது ஒருவேளை அது வந்துருச்சுன்னா அந்த ரொட்டேஷன் வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும். கண்டிப்பா. அதனால வந்துருது, சீக்கிரம் வந்துருது.